அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் வட்டத்தில் நம்ம விவசாய நிருபர் தோட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அரியப்பம்பாளையம் கிராமம். சார் நம்ம பேரு அட்ரஸ் சொல்லுங்க. என்ற பேர் பெருமாள் என்கிட்ட செல்லப்பன். எவ்வளவு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் எனக்கு 60 வருஷம் ஆச்சு. நான் ஒரு 15 வருஷத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்துல என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க? சார் வாழை போடுவோம், மஞ்சள் போடுவோம், கரும்பு போடுவோம், ஓகே சார். அப்புறம் இந்த சம்பங்கி போட்டுருவோம். சம்பங்கி போட்டுருக்கோம். சரிங்க சார். இப்போ வந்து நாங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். சரி, மஞ்சள் பார்க்க சொல்லி நீங்க வந்து பிசிஎம்பிசி குழுல வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நீங்க வந்து கூப்பிட்டுருந்தீங்க. ஆமா சார். நம்ம வந்து ஃபீல்ட் அட்டென்ட் பண்ணோம். ஆமா. அட்டென்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மஞ்சளை காட்டுனீங்க. ஆமா சார். அப்ப பார்க்கும்போது மஞ்சள் எப்படி இருந்தது சார்? அங்கேயும் இங்கேயும் பொட்டலா வெள்ளையா இருந்தது. அளவுக்கு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது? வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்தது. ஓகே ரைட் சார். இப்போ வந்து டாக்டர் சாயல் கொடுக்காததுக்கு முன்னாடி அடி உரமா என்னென்ன போட்டிருந்தீங்க மஞ்சளுக்கு? சார் 3 மூட்டை சூப்பர், 2 மூட்டை 20க்கு 20 பூ. நாங்க பார்க்கும்போது பயிருடைய வயசு எவ்வளவுங்க? எத்தனை மாசம்? பார்க்கும்போது ஒரு 2 மாசம் இருக்கு. 2.5 மாசம் இருக்கு. 2.5 மாசம் பயிர். இப்போ அந்த 2.5 மாசம் பயிர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அங்கங்க எல்லோஸா இருந்தது. ஆமா. இப்போ 2.5 மாசம் பயிர் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வந்து 2.5 மாசம் கழிச்சு டாக்டர் சாயில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமா. இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து சரியா எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசம் ஆச்சு. 1 மாசம். இப்போ பயிரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அந்த வெள்ளையா இருந்தது இல்லைங்க, அந்த இலைகள் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு? பச்சை ஆயிடுச்சு. பயிரினுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. இப்போ இந்த 1 மாசத்துல ஏதாவது ரசாயன உரம் வந்து அல்லது இயற்கை உரம் ஏதாவது இங்க கொடுத்தீங்க? இல்ல சார், கொடுக்கவே இல்லை. அதுக்கு முதலையாவது 19 விட்டோம். ஒரு சிப் விட்டோம். டாக்டர் சாயில் கொடுத்து 1 மாசம் ஆயுமே எந்த உரமும் இது கொடுக்கல. இயற்கை உரமோ செயற்கை உரமோ எதுவுமே வேற ஏதாவது நுண்ணூட்ட சத்துக்களும் மேல எதுவுமே தெளிக்கல சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சாயில் கொடுத்து இந்த 1 மாசத்துல அல்லக்கண்ணு எப்படி வந்துட்டு? அல்லக்கண்ணு அல்ல பயிர் வந்து நல்ல பயிர் அது நல்லா பிடிச்சிருக்கு சார். ஓகே. இல்ல பார்த்தா ஒரு 4 பயிருக்கு ஒரு பயிருக்கு 4 பயிர் இருக்கு சார். 4 பயிர் 5 பயிர் இருக்கு. இன்னும் வந்துட்டு இருக்கு சார். ஊக்கம் எப்படி இருக்கும் சார்? பயிர் நல்லா ஊக்கமா இருக்கு. ஊக்கமா. நெக்ஸ்ட் சார், இப்போ வந்து மஞ்சள் பயிரை வந்து அதிகமா தாக்குறது வந்து செப்டோரியா லீஃப் ஸ்பாட் அப்படிங்கிற இலைப்புள்ளி நோய். ஆமா. இப்போ அந்த இலைப்புள்ளி நோய் வந்து நம்ம தோட்டத்துல மஞ்சள் செடியில இருக்குதா? இல்ல சார், சும்மா ஒரு 10 பார்ல் இருக்குது. அது வேற மஞ்சள் நெட்டுங்காட்டி இருக்கு. அது வந்து 10 பார்ல வேற மஞ்சள், வேற மஞ்சள், விதை வேற. இப்போ டோட்டலா சொல்லணும்னா 99% நம்ம இலையில நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நிறைய தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோய்க்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. ஆமா. நம்ம தோட்டத்துல ஏதாவது அந்த மாதிரி பண்ணுமா? இல்ல சார், வரக்கூடாது அல்லது எங்காவது வந்து ஸ்ப்ரே பண்ணல. ஜீரோ. உரம் வந்து ஸ்டார்டிங்ல அடி உரமா போட்டு உரம் இப்ப எடுத்து கொடுக்குது. சாயில் எடுத்து கொடுக்குது. இல்ல போட்ட உரமோட சரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உரம் போட கிடையாது. அப்போ ஒரு விவசாயி வந்து இப்போ 1 மாசம் யூஸ் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த உரமும் போடாம இந்த பயிர் வந்து நல்ல அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அல்லத்தூருமே நல்லா இருக்கு. நோய்களுமே கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ டாக்டர் சாயில் பயன்படுத்துற ஒரு பயன்பாடு பத்தி நம்ம மகதேவ் சார் சொல்லுவாரு. இன்னொன்னு சார், ஏதாச்சும் இந்த தோட்டம் வந்து நம்ம பார்க்கும்போது 1 மாசம் முன்னாடி இந்த தோட்டம் பார்க்கும்போது வளர்ச்சி வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. ஆனா டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த விதமான உரம் கொடுக்கல சார். கொடுக்கல. ஆனாலும் ஏன் உட்கார்ந்து இருந்தது? ஏன் டாக்டர் கொடுத்த உரமே கொடுக்கல? ஆனா நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. டாக்டர் சாயில் வேலை செஞ்சிருக்கு. சூப்பர். அப்ப ஏற்கனவே நம்ம அடியுரம் கொடுத்தது டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பயன்பாட்டுக்கே வந்திருக்குது. இப்போ அடுத்த பயன்பாடான உர தேவையை குறைச்சிருக்கு. கொடுக்கவே இல்ல. ஜீரோ. அப்ப என்ன சார், நம்ம விவசாய நண்பர்கள் வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கும்போது பத்துலன்ட்டு அதிகமா போடுறதை விட இந்த மாதிரி டாக்டர் சாயில் பயன்படுத்தி இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணும்போது இருக்கிற உரமே வந்து பயன்படுது. ஏன்னா சாரதா வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா வளர்ச்சி வீக்கா இருந்தது, உரம் கொடுத்திருந்தாரு, வளர்ச்சி வீக்கா இருந்தது. டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா உரமே கொடுக்காம இருந்தாலும் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஏன்னா சார் வந்து டாக்டர் கொடுக்காம இருந்தா கொடுத்திருப்பீங்களா? டாக்டர் கொடுக்காம இருந்தாங்க, இங்க கொடுக்காம இருந்தா அது கொடுத்தவங்களை போய் கேட்டு வந்தேன் சார். அது இல்ல டாக்டர் சாயில் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து கொடுக்காம இருந்தா நம்ம கொடுக்காம இருந்தா உரம் போட்டிருப்பீங்களா? உரம் போட்டிருப்போம். எவ்வளவு போட்டிருப்பீங்க? 10 மூட்டை எடை போட்டிருப்போம். 10 மூட்டை எடை போட்டு. அப்போ இப்போ வந்து டாக்டர் கொடுத்ததுனால 10 மூட்டை எருவு வந்து நம்மளுக்கு மிச்சம் இல்லைங்களா? அதனால விவசாய நண்பர்கள் வந்து நம்ம செடியோட வளர்ச்சி வீக்கா இருக்குதுன்ட்டு அதிகமாக ரசாயன உரம் தொடர்ந்து போடுறதை விட மண்ணில வந்து 3 தன்மைகள் கரெக்டா இருக்குதா, சரியான முறையில் இருக்குதா, எந்த வந்து தன்மை குறைபாடு, எந்த ஒரு தன்மை வந்து மாறுபாடு பண்ணணும் என்றதை வந்து
நம்ம ஆலோசனைப்படி பார்க்கும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய உரம்ங்கிறது வந்து பயன்பாடுக்கு வரும் இல்லைங்களா சார்? இல்லைன்னா சாரு வந்து நம்ம டாக்டர் கொடுக்காம இருந்திருந்தால் 10 மூட்டை உரம் போட்டு 10 மூட்டைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 போட்டுக்கலாம்ல சார்? போட்டுக்கலாம் 15,000 பணம் வந்து நட்டமாயிருக்கும். இருக்கும். ஆனால் டாக்டர் கொடுத்ததுனால் வந்து எந்த உரம் கொடுக்காம எந்த அளவுக்கு வளர்ச்சி ஊக்கிக்காக வந்து எதுவுமே தெளிக்காம டாக்டர் செல் மண்ணுக்கு கொடுத்ததுனாலே வளர்ச்சி நல்லா வந்து இருக்குது. 10-15,000 பணம் அவரோட பாக்கெட்ல இருக்கு இல்லைங்களா சார்? இதுக்கு காரணம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகள் தான். அது என்னன்னா அந்த 3 தன்மை வந்து 3 தன்மை பத்தி நம்ம முத்துக்குமார் சார் சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். முத்துக்குமார் சார், மண்ணின் 3 தன்மைகள் தான் இங்க வந்து பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட் நம்ம சார தோட்டத்துல ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த என்பிகே மேக்ரோ அண்ட் மைக்ரோங்கிறது வந்து பயன்பாடு வந்திருக்கும்ல சார்? அதனால வந்து அந்த 3 தன்மை பத்தி அனைத்து விவசாய நண்பர்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் சார். அந்த 3 தன்மைகளும் சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் அமிர்தம். அது என்ன சார்? அது டாக்டர் சார். உண்மையாலுமே இல்லைங்களா சார்? இது பொய்ய கிடையாது. உண்மையாலும் நம்ம சாரு தோட்டத்துல பிராக்டிகலாக பார்த்து தெரிஞ்ச விஷயம் தான் சாரு பேசிட்டு இருக்கிறார். அந்த 3 தன்மை பத்தி, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாயில் பேஸ்மெண்ட், அந்த 3 தன்மை பத்தி நம்ம முத்துக்குமார் சார் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சார். ப்ளீஸ் டெல் மீ சார். விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகள் தொடர்ந்து வந்து நம்ம டாக்டர் சாயில் மூலியமா வந்து ஒரு கிட்டத்தட்ட சத்தியமங்கலம் பகுதியில நிறைய பக்கம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். 3 தன்மைகள் வந்து சரிப்படுத்தணும். அது என்ன தன்மைகள்னு பாத்தீங்கன்னா, பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை. இந்த 3 தன்மைகளையுமே தான் மண்ணில் வந்து இயங்கிட்டு இருக்குது. இதுல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் குறைபாடுகளும் தான் நம்ம பயிரினுடைய வளர்ச்சியை வந்து குறைக்குது. பிளஸ் நோய் தாக்குதலுக்கான வாய்ப்பை வந்து அங்க ஏற்படுத்துது. அது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது பௌதிக தன்மைன்னு சொல்றோம். நமக்கு செடியை வந்து உணவு எடுக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வேர்பகுதி. அந்த வேர்பகுதியில மிக முக்கியமான பகுதின்னு பாத்தீங்கன்னா ஜல்லி வேர்கள். அந்த ஜல்லி வேர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் அதிகமாகவுமே வந்து நம்ம பூமியில மண்ணில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, செடியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகப்படியான உணவை வந்து செடி எடுத்துக்கும். அப்படி அதிகப்படியான உணவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இலைகளை வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற பச்சையம் வந்து நல்லா ரிச்சா இருக்கும். இந்த பச்சையம் வந்து நல்லா ரிச்சா இருக்கிறதுனால என்ன பயன்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டோசிந்தஸ் அப்படிங்கிற ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த செடியில 100% நல்லா நடக்கும். அப்படி 100% நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுக்ரோஸ் அப்படிங்கிற உணவு வந்து செடியில ரெடியாகி திருப்பி அந்த செடியினுடைய பயன்பாட்டுக்கே போயிடும். ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு தூய்மையான காற்றை வந்து அந்த செடிகிட்ட இருந்து நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரியல் தன்மையில பார்த்தீங்கன்னா, மண் வந்து நல்லா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு நல்லா சாயில் லூஸா இருக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 மண்புழுக்கள் வந்து ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலத்துல வந்து கிடைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மண் வந்து நல்ல மண் வாசனை அடிக்கணும். சரி, இப்ப நம்ம மண் பார்த்தோம்ல, எந்த வாசம் அடிச்சது? மணக்கணும். நம்ம மண் எப்படி இருந்ததுங்க? நம்ம ஸ்மெல் பண்ணி பாக்கல பாருங்க. வணக்கம். அப்ப இந்த மாதிரி மண் மணக்கும் போது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க நன்மை செய்யக்கூடிய பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து நம்ம மண்ணில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரசாயன தன்மை. இந்த ரசாயன தன்மையில இருக்கக்கூடிய சப் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா pH, EC, OC அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுல வந்து pH அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கார அமில நிலை. இந்த கார அமில நிலை வந்து சமநிலையில் இயங்கும் போது, அதாவது அந்த பயிருக்கு உண்டான சமநிலையில் இயங்கும் போது பாத்தீங்கன்னா, பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உடனடியா வந்து அந்த செடிகளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா, நமக்கு செடிக்கு வந்து உணவு தட்டுப்பாடு அங்க இருக்காது. ஆல்ரெடி pH வந்து அசிட்டிக்லயோ அல்கலைன்லயும் இருக்கும்போது, கார அமில நிலையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து செடிக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து கிடைக்காத நிலையில மாறி மண்ணுல லாக் ஆயிக்கும். ஆமா சார். இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த pH அப்படிங்கிறது வந்து அந்த பயிருக்கு ஏத்த சமநிலையில வந்து அங்க வச்சுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈசிங்கிறது பாத்தீங்கன்னா மின்சார கடத்துத்திறன் அப்படின்னு சொல்றோம். அந்த மின்சார கடத்துத்திறன் வந்து மண்ணுல வந்து 4 டெசிபல் மீட்டருக்கு மேலேயே அல்லது 2 டெசிபல் மீட்டர் கீழே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சரியா தண்ணியே இருந்தாலும் அந்த செடி வந்து தண்ணி எடுத்துக்க முடியாத நிலைக்கு போயிடும். ஓகேங்களா? அப்படி செடி வந்து தண்ணி எடுக்கலன்னா, இங்க போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்துல. ஒரு செடி நல்ல சத்துக்கள் எடுக்கிறது போக நல்ல தண்ணி இழுக்கணும். ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு 3 பொருள் தேவை. ஒண்ணு சூரிய ஒளி, இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்னு தண்ணி. நெக்ஸ்ட் இந்த பச்சையும் எந்த அளவுக்கு ரிச்சா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். பிளஸ் இந்த இலையினுடைய அகலம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா 4 கிராம் அப்படிங்கிற உணவு 4 கிராம் அளவுக்கு சுக்ரோஸ் வந்து நமக்கு ரெடி ஆகும். அது மாதிரி இந்த இலைகள் வந்து நல்லா விரிஞ்சு சூரிய ஒளி பார்த்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த செடியில வந்து அதிகப்படியான உணவு உற்பத்தி நடக்கும். அப்படி உணவு உற்பத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் நல்லா கிடைக்கும். சுக்ரோஸ் கிடைக்கும் போது செடி வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கு இந்த மஞ்சள் பயிர்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு தான் சொல்றோம். அந்த கிழங்கு வந்து நல்லா பெருசா வளரும். நார்மலா வளர்க்க விடுங்க. போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்க பாத்தீங்கன்னா அந்த கிழங்குகள் வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்க்க ஆரம்பிக்கும். அதிக வெயிட் வரும். இந்த 3 தன்மைகள் வந்து சார் நம்ம மண்ணில் வந்து நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது
பௌதிக உயிரியல் மற்றும் ரசாயன தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த பயிருக்கு உகந்த வகையில் வந்து இங்க இருக்குது. அதனால இந்த பயிர் நலமா வளமா இருக்குது. இந்த நலமா வளமா இருக்கிறதுக்கு மண்ணுல இந்த 3 தன்மைகள் காரணம். இந்த 3 தன்மைகள் சரியா இருக்கணும்னா அதுக்கு யார் காரணம்? டாக்டர் சாயில். இந்த 3 தன்மைகள் சரியா இயங்கணும். இயங்குறதுக்கு வந்து இது எது இயக்குது? இந்த 3 தன்மைகள் எது இயக்குது? டாக்டர் சாயில் தான். அப்போ டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயிக்கு பேஸ்மெண்டான மண்ணில் இருக்கக்கூடிய பௌதிக உயிரியல் ரசாயன தன்மையை சரியா இயங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வளமான நல்ல வளர்ச்சியான நோய் தாக்குதல் இல்லாத ஒரு பயிர் வந்து விவசாயிக்கு அறுவடைக்கு கிடைக்கும். அந்த அறுவடை பயிர் வந்து விவசாயிக்கு நல்ல லாபகரமா இருக்கும். இன்னொன்னு சார் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கம்மியாகும். அந்த மண்ணை நம்பி இருக்கக்கூடிய விவசாயியின் பிரச்சனையும் கம்மியாகும். பிரச்சனை தான். ஏன்னா உரம் டாக்டர் கொடுக்காம இருந்தா சார் வந்து 10 மூட்டை உரம் போட்டிருப்பாரு. 10 மூட்டைக்கு 15,000. இது பிரச்சனை தான். அப்போ டாக்டர் கொடுத்ததுனால மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கம்மியாயிருச்சு, சாருக்கும் பணத்தின் பிரச்சனையும் கம்மியாயிருச்சு. அப்போ வந்து டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணினுடைய பிரச்சனையும் கம்மியாகும், அந்த நம்பி இருக்கக்கூடிய விவசாயியோட பிரச்சனையும் கம்மியாகும். அனைத்து விவசாய நண்பர்களே, இது வந்து தாமதம் எதிர்க்கு இனிதே வந்து உங்கள் தோட்டக்கூடிய NPK எவ்வளவு போட்டிருக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, கால்சியம் மெக்னீசியம் சல்பர் எவ்வளவு கொடுத்திருக்கிறேங்கிறதே முக்கியம் அல்ல சார். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கேங்கிறதும் முக்கியம் அல்ல, கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கிடைச்சதாங்கிறதே ஒரு முக்கியம். அதுக்கு ஒரு சாட்சி நம்ம. ஏன்னா டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து எந்த விதமான ஒரு கிராம் உரமும் போடாம ஒரு மில்லி ரசாயனமும் தெளிக்காம இல்லைங்களா, ஒரு 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 இயற்கை வழியில உற்பத்தியான ஒரு மஞ்சளை வந்து நம்ம செய்யறோம். அந்த மஞ்சளை வந்து நம்ம ஒரு விற்பனைக்கு போகும்போது அந்த குடும்பமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பொருள் சாப்பிடுற பயன்படுத்துற குடும்பம் நல்லா இருக்கு. ஓகே. அப்போ டாக்டர் சாயில் அப்படிங்கிறது வந்து விவசாயிக்கு முக்கியம். அதை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை நுகர்வோருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளை வந்து டாக்டர் சாயில் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து விவசாயம் மூலியமா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். அதனால டாக்டர் சாயில்ங்கிறது வந்து விவசாயத்தை தாண்டி எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாமா சார்? தாராளமா சொல்லலாம். அனைத்து விவசாய நண்பர்களே, இப்போ வந்து 1 மாசமா டாக்டர் பயன்படுத்த நம்ம பெருமாள் சார் மூலமாக சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அனைத்து விவசாய மக்கள் பயன்படுத்தலாம்னு சொல்றேன். 100% உறுதி. ஓகே, டாக்டர் சாயிலுக்கு சார் இன்னொன்னு சார், இப்போ வந்து சார் வந்து 1 மாசம் கழிச்சு நம்ம கால் பண்ணிருக்காரு. எதுக்குங்க சார் கால் பண்ணீங்க? அந்த ஸ்டோரி சொல்லுங்க சார். வந்து இது வந்து எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்சது. ஓகே. இப்போ நம்ம கொடுத்துட்டு போய் 1 மாசம் நீங்க வெயிட் பண்ணி பாத்துருக்கீங்க, பிடிச்சிருக்கு. ஓகே சார். அப்புறம் இதுவே கத்திரிக்காட்டுக்குள்ளான்னு சொல்ற எய்ம்ல தான் உங்களை கூப்பிட்டேன். ஓகே. கத்திரிக்காய் எவ்வளவு போட்டிருக்கீங்க? 1 ஏக்கரா போட்டு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.